வணக்கம். புதுப்புது அர்த்தங்கள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய புதுப்புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயலர் ஹாஜா கனி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஹெச் ராஜா அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். முதலில் செய்தியும் உணர்வும். சாட்சிகளின் குறுக்கு விசாரணையில் பங்கேற்க ராசா மறுப்பு. திரு ராஜா, முழுமையான விசாரணை முடிவடைகிற வரைக்கும் குறுக்கு விசாரணையை நான் செய்ய மாட்டேன், சாட்சிகளிடம் குறுக்கு விசாரணை செய்ய மாட்டேன் அப்படின்னு ராஜா சொல்றது நியாயமா தெரியுது? இல்ல, இதுல பல்வேறு அம்சங்கள் இருக்கு. இன்னும் விசாரணை நடக்கணும்னு சொல்றது லூப் டெலிகாம் பற்றி மாத்திரம்தான். அப்ப ரிலையன்ஸ் பற்றி, அதாவது ஸ்வான் பற்றி, யூனிடெக் பற்றி அதுக்கான விசாரணைகள் முடிவடைஞ்சிருக்கு. அது குறித்த சாட்சிகள் விசாரணை செய்யறது நாளைக்கு லூப் டெலிகாம்ல ரிலையன்ஸ் ஆபீசர்ஸ் விசாரிக்க போறாங்களா? இல்ல. ஆகவே ஒரு பல்வேறு அங்கங்கள் இருக்கிறது இந்த 2G ஸ்பெக்ட்ரம்ல. இது ஹோல் ஸ்பெக்ட்ரம் பாக்கிறத அதுல எதுக்கு விசாரணை முடிஞ்சிருக்குதோ அதுக்கு குறுக்கு சாட்சிகள் விசாரணை செய்யும்போது இதுல பங்கெடுக்க மாட்டேங்கிறது, இது இன்னும் காலம் தாழ்த்துறதுக்கு அல்லது முட்டுக்கட்டைகள் போடுறதுக்கான ஒரு உள்நோக்கம் தான் நமக்கு தெரிகிறதே ஒழிய இதுல நியாயம் இருப்பதாக நான் கருதவில்லை. ராஜாவினுடைய வாதத்தை மறுத்து, நம்ம அரங்கத்தில் இருக்கிற ராஜா இல்ல, ஆராசாவினுடைய வாதத்தை மறுத்து நீதிமன்றம் உடனடியாக நிராகரிச்சிருக்கு, விசாரணையை குறுக்கு விசாரணையை ஆரம்பிச்சிருக்கு. இது வழக்கை விரைவாக முடிக்க வேண்டும்ங்கிற நீதிமன்றத்தினுடைய நோக்கத்தை காட்டுதா? அதாவது மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கலைஞர் அவர்கள் நீதி தாமதிக்கப்படுகிறதுன்னு கவலைப்படுறார். அப்பொழுது நீதியை விரைவில் வழங்க வேண்டும் என்று சொன்னால் நான் நீதிமன்றத்தின் முன்னால் நிரபராதி என்று நிரூபிப்பேன் என்று ராஜா சொல்லி இருக்கிறார். அப்போது விசாரணை வரும்பொழுது எதற்கு ஒதுங்க வேண்டும்? மடியில் கனம் இல்லாதவர் விசாரணையை நேர்முக கொடுத்து சந்தித்து தன்னை நிரபராதி என்று நிரூபித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர் ஏன் நழுவ விடுகிறார், ஏன் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்பதுதான் மக்களுடைய நிலை. அடுத்த செய்தியை பார்க்கலாம். 13,500 மக்கள் நல பணியாளரை டிஸ்மிஸ் செய்த தமிழக அரசு ஆணைக்கு தடை, உயர்நீதிமன்றம். நீதிமன்றம் அடுத்தடுத்து தமிழக அரசின் நிர்வாக முடிவுகள்ல தலையிடக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இத்தனை திருத்தங்களை ஒரு மாநில அரசு பெற்றிருக்க கூடாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு தான் முழுமையான அதிகாரம். அதில் நீதிமன்றம் தலையிடுகிறதா என்ற பிரச்சனையை இப்பொழுது கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்க வேண்டும், அது மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும். 12,500 பேர் 13,000 பேர் திடீரென்று வீதியில் நிறுத்தப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒன்று அல்ல. தமிழக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீதிமன்றம் தலையிட்ட இன்னொரு வழக்காக பொட்டு சுரேஷ் மேல குண்டர் சட்டம் போட்ட வழக்கும் நீதிமன்றத்தால தடை செய்யப்படுகிறது. இதெல்லாம் எதை காட்டுது? அதாவது பொதுவா எக்ஸிகியூட்டிவ் சரியா செயல்படலைன்னா ஜுடிஷியரி இன்டர்வியூன் பண்ணும், அதுக்கு வேற மாற்று கிடையாது. முதல் மக்கள் நல பணியாளர் பிரச்சனைன்னு சொன்னா 5 வருஷம் வேலை பார்த்திருக்கான், அதனால கல்யாணம் பண்ணியிருப்பான், குழந்தை குட்டி இருக்கும், நீங்க நடுத்தருக்கு போனா அது நியாயம் இல்லை. அதுவே நீதிமன்றம் தலையிட்டது சரிதான். இப்ப பொட்டு சுரேஷ் கேஸ்ல இப்ப பாருங்க, குண்டாசுல போட்டதுனால ஏதோ நீதிமன்றம் செல்லுபடி ஆகாதுன்னு சொன்ன உடனே குற்றம் இல்லாதவர்ங்கிற மாதிரி இம்ப்ரெஷன் கிடைக்கும். ஆகவே எந்த குற்றத்திற்கு எந்த அளவிற்கு அதுல நாம அரசு சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த எல்லை மீறக்கூடாது. அந்த எல்லை மீறினா இப்ப பொட்டு சுரேஷ் இன்னசென்ட்னு கோர்ட்டு சொல்லல, குண்டாஸ் மாத்திரம் தப்புன்னு சொல்றாங்க. ஆகவே அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது நியாயமாக சட்டத்திற்கு விரோதமாக எந்த அளவிற்கு குற்றம் செய்திருக்கிறார்களோ அந்த அளவிற்கு வழக்கு கொண்டு போவது என்பது பொருத்தமானதா இருக்கும். அது இல்லைன்னு சொன்னா இம்மாதிரியான சூழ்நிலைகள் நிச்சயமா படும். அடுத்த செய்தியை பார்க்கலாம். குஜராத் கலவரம், முக்கிய ஆதாரத்தை புறக்கணித்தது சிறப்பு புலனாய்வு குழு. அந்த சர்தார்புரா வழக்குல அல்லது அடுத்தடுத்து மற்ற வழக்குகள்லையும் February 27, 2002 அன்று முதலமைச்சர் நரேந்திர மோடி கூட்டிய IPS அதிகாரிகளுடைய கூட்டத்தில் இந்துக்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு அனுமதியுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக சஞ்சீவ் பட் சொல்லியிருந்தார். அவர் அந்த கூட்டத்திலேயே கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி அதை டிஸ்பியூட் பண்ணி அவருடைய சாட்சியத்தை அல்லது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை SIT கணக்கில் எடுத்துக்கல. ஆனா இப்போ பிபிசியினுடைய பத்திரிகையாளர் ஒருவர் அன்று நான் அவரை அங்க மாலையில பார்த்தேன், அவரை நான் தனியாக பேட்டி எடுத்தேன் என்று அவர் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்.
அப்போ அந்த அவ்வளவு முக்கியமாக நடந்த ஒரு விஷயத்தை எஸ்ஐடி ஏன் கணக்கில் எடுத்துக்கல? இல்லைங்க, நீங்க நீதிமன்றத்தினுடைய அல்லது ஒரு விசாரணை குழுவினுடைய நடைமுறைகள்ல பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி இதுக்கெல்லாம் இடம் இருக்கா? இவரே சொல்றாரு, தி ப்ராபபிலிட்டி ஆஃப் பட் அட்டெண்டிங் தி மீட்டிங் வாஸ் மோர்னு. அவரோட சஞ்சீவ் பட்டனுடைய டிரைவர் சொல்றார், நான் அங்க இருந்தேன், இவரும் சஞ்சீவ் பட்டும் வந்தாரு, பட் ஹி வாஸ் ஒன்லி இன் தி அவுட் சைட், மீட்டிங் அட்டன் பண்ணலன்னு. சரி, சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து கால் போயிருக்கு, அதனால நான் போறேன்னு சொன்னாருன்னு. சிஎம் ஆபீஸ்ல இருந்து கால் போகும்போது ரெக்கார்டு இருக்காதா? சரி, இவர் சிஎம் ஆபீஸுக்கு உள்ள போய் மீட்டிங் அட்டன் பண்றாருன்னா வெளியில கையெழுத்து போடாம போயிருக்காரா? அதாவது எழுத்துப்பூர்வமான சாட்சியங்கள் இருப்பதற்கு பலவிதமான சாட்சியம், ஈவன் மினிட் இருக்கணும், ஹை லெவல் மீட்டிங். ரெண்டாவது, சஞ்சீவ் பட்டு அன்னைக்கு கூப்பிடப்பட்ட கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சீனியர் ஆபீசர் இல்ல அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆகவே இது எந்த விதத்திலும், அதாவது இன்னைக்கு சௌத்ரி கூட என்ன சொல்றாரு, பிபிசி ரிப்போர்ட்டர், ஐ வாஸ் நாட் விட்னஸ் டு ஹிஸ் அட்டெண்டிங் தி மீட்டிங். அப்புறம் இது என்ன இந்த காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ் எனக்கு புரியல. ஆகவே இது ஏதோ நரேந்திர மோடிய இன்டர்ன் பிஜேபிய மேலைன் பண்றதுக்கான ஒரு சதி திட்டத்தினுடைய ஒரு இது. இரண்டாவது, உச்சநீதிமன்றத்தின் கண்காணிப்பில் எஸ்ஐடி நடத்தப்பட்டிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஜேபி கிடையாது. நீங்க போனா நரேந்திர மோடிக்கு மிக விரோதமான ஒரு அரசு இருந்து கொண்டிருக்கு. அப்ப எந்த விதத்தில் இதை பிஜேபி இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்க முடியும்? ஆகவே எந்த விதத்திலும் நடக்காத ஒண்ணுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு கொம்பு செய்ய விட்டு கொண்டிருக்கிறார்கள் சிலர். இது எடுப்படாது. நீதிமன்றத்தில் ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டி வச்சு தீர்ப்பு கொடுப்பாங்களா? நடக்காத விஷயம். சஞ்சீவ் பட்ட ஒரு அன்ரிலேபிள் விட்னஸ், நம்பகத்தன்மை இல்லாத சாட்சி அப்படின்னு சொல்லி எஸ்ஐடி சொல்லுது. அதற்கு திரு ராஜா சொல்ற மாதிரியான காரணங்கள் தான் அடிப்படையாக இருக்க முடியுமா? நிறைய மர்மங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு பெஸ்ட் பேக்கரி வழக்கு எடுத்துக்கிட்டா, இதில் யாருமே தவறு செய்யவில்லை என்று குஜராத் உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டவர்கள் தான் பிறகு தண்டிக்கப்பட்டார்கள், பிறகு உச்சநீதிமன்றத்தால் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். சௌத்ரி அவர்கள் இவர் கூட்டத்தில் கலந்து கொண்டதற்கு சாட்சியமாக, முக்கிய சாட்சியமாக இருக்கிறார். எஸ்ஐடி அதை புறக்கணிக்கிறதுன்னு நான் முடிச்சுக்கிறேன். இந்த கூட்டத்தை பத்திரிகையாளர்கள் முன்னால சாட்சியங்களை வைத்துக் கொண்டா நடத்துவார்கள். முஸ்லிம்கள் மீதான கோபத்தை தனித்துக் கொள்ள வாய்ப்பு கொடுங்கள். வெளிப்படையா மோடி சொன்னார், எவரி ஆக்ஷன் மஸ்ட் ஹேவ் தி சேம் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். நியூட்டன் கண்டுபிடித்த தத்துவத்தை குஜராத்திற்கு எந்த நேரத்தில் இறக்குமதி செய்தார்? வாஜ்பாய் என்ன சொன்னார்? ஹூ செட் தி ஃபயர் ஃபர்ஸ்ட் என்று கேட்டார். அதுவும் இந்துத்துவ சக்திகள் தான் என்பதை யூசி பானர்ஜி ஆணையம் நிரூபித்தது. கோத்ரா ரயில் வெளியிலிருந்து எரிக்கப்படவில்லை, உள்ளிருந்து தான் எரிக்கப்பட்டது. இஸ்மாயில் என்று பச்சை குத்தி கொண்டுதான் கோட்சே காந்தியை கொன்றார். இதற்கு ஒரு காரண காரியம் வேண்டும். பிப்ரவரி 27 முடிவு செய்யப்பட்டது அல்ல, ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒன்று. இது ஸ்டேட் ஸ்பான்சர்ட் வயலன்ஸ். இதற்கென்று சாட்சியம் வைத்துக் கொண்டு மோடி ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்க மாட்டார். சஞ்சீவ் பட் விதிவிலக்காக எப்படி அசீமனாந்தா தன்னுடைய மனசான்றின்படி இந்த பயங்கரவாத செயல்களுக்கெல்லாம் நவ நிர்மாண் சேனா, உங்களுடைய அபினவ் பாரத் தான் காரணம் என்று சுட்டிக்காட்டினாரோ, மனசாட்சி உறுத்தி இருக்கின்றது, சஞ்சீவ் பட் சொல்லி இருக்கின்றார். ஆகவே இதை சாட்சியம் வைத்துக் கொண்டு மினிட்ஸ் நோட்ல கையெழுத்து போட்டாங்களான்னு கேட்கிறார்களே, தெஹல்காவிலே சாட்சி கொடுத்தவர்கள் எல்லாம் மினிட்ல கையெழுத்து போட்டவர்களா? மோடி வந்தார், கருப்பு பூனை பாதுகாப்பு படையோடு வந்தார், எங்களை பாராட்டினார், எங்களை இங்கே சென்று மறைந்திருக்க சொன்னார் என்று தெஹல்காவிலே சொன்னார்கள். கௌசர் பானு என்ற கற்பிணியின் வயிற்றை நாங்கள் தான் கொடுத்தோம். தெருவிலே தயவு பண்ணி வரும்னா மதவெறியை தூண்டுகின்ற ஏன்னு சொன்னா, அந்த இவங்க சொல்ற கர்ப்பிணி பெண் இது ஏதோ குழந்தைய வெளில எடுத்தாங்கன்னு அது கொடுத்த அபிடவிட்டே ஆர்கெஸ்ட்ரேட்டட் மேன் ஆஃப் வேர்ட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அதுக்கு கருத்து சொல்லியிருக்கு. ஆகவே வெறுமனே நீங்க அதாவது தியோபாந்துல வைஸ் சான்சலர் பாராட்டினா அவரை உடனே மதவெறி சக்திகள் அவரை மதவெறித்தனத்தோடு அவரை போஸ்ட்ல இருந்து எடுப்பாங்க. முஸ்லிம் மதவெறி செயல்கள் இந்த இஸ்லாம் தோன்றிய நாட்கள் இருந்து இஸ்லாம் அல்லாதவர்கள் மீது இம்மாதிரியான பொய் புகார்களும் படுகொலைகளும் நடப்பது என்பது அவர்கள் அதனால நடந்து கொண்டிருக்கிறார். தெளிவா சொல்றாரு, ஐ வாஸ் நாட் விட்னஸ் ஹிஸ் அட்டெண்டிங். டிரைவர் சொல்றாரு. அந்த வார்த்தையை அவர் எடுத்துக்கொண்டால் சஞ்சீவ் பட் பேசிய விஷயம் பற்றி பேசுனது வரைக்கும் போதும், நம்ம தொடர்ந்து பேசலாம். புது புது அர்த்தங்கள் சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும்.
புது புது அர்த்தங்கள் மீண்டும் தொடர்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஆயுதப்படையினரின் சிறப்பு அதிகார சட்டத்தை சில பகுதிகளில் நீக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா சொல்லியிருந்தாரு. அதற்கு ஆர்மி தரப்பிலும் ராணுவ தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு இருந்தது. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் AK ஆண்டனி படைகளினுடைய கூட்டு தலைமை அதை முடிவு செய்யட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது தொடர்பான விவாதத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னால அது சம்பந்தமா வந்த செய்திகள் சிலவற்றை இப்ப பாத்துடலாம். அந்த சட்டத்தை அங்கிருந்து திரும்ப பெற முடியுமா முடியாதாங்கிற விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னால காஷ்மீர்ல 90களின் தொடக்கத்துல அந்த சட்டம் எதனால அமல்படுத்தப்பட்டது அப்படிங்கறதையும் அந்த சட்டத்தை பற்றியும் கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. இப்போ இந்த ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் காஷ்மீருக்கு மாற்றம் இல்லை. நார்த் ஈஸ்ட்லயும் எங்கெல்லாம் அடுத்த நாட்டிலிருந்து இன்சர்ஜென்சிக்கு ஊடுருவலுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது ஊடுருவல் நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த பகுதிகளில் இருக்கு. ஆகவே ஜம்மு காஷ்மீர்ல 1990க்கு பிறகு ஜம்மு காஷ்மீர்ல ஜம்மு காஷ்மீர் இன்டு இந்தியா இது எப்ப ஆரம்பிச்சது? ஆப்கானிஸ்தான்ல ரஷ்ய ஆதரவு அரசாங்கம் இருந்தபொழுது அமெரிக்கா உருவாக்கியதுதான் தாலிபான். அமெரிக்கா தகப்பன்னா பாகிஸ்தான் தாய். இவர் 2 பேரும் சேர்ந்துதான் தாலிபான் உருவாக்கினாங்க. ஆனா அங்க அந்த சோவியத் சப்போர்ட்டட் கவர்மெண்ட் எடுத்த பிறகு இவங்க உருவாக்கின இந்த பூதத்துக்கு வேலை இல்லை. அப்பதான் இந்த நாட்டில் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் அந்த தாலிபானிகள் பாகிஸ்தான் வழியாக நமக்கு இங்கே ஊடுருவ ஆரம்பித்தார்கள். ஆகவே அதை கட்டுப்படுத்துறதுக்காக சில விசேஷ அதிகாரங்கள், ஏன்னா கண்டதும் சுடுவதற்கு இந்த மாதிரி இன்சர்ஜென்சிகள், அதுக்கு ராணுவத்திற்கு அந்த அதிகாரம் உள்ள சட்டமானது கொண்டு வரப்பட்டது. அதாவது இது இன்சர்ஜென்சிக்கு எதிராக இந்த நாட்டின் மீது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்த வேண்டுமானால் அது இந்த சட்டம் அவசியமாகிறது. ஒண்ணு. ரெண்டாவது, ஜம்மு காஷ்மீர் எல்லை மாநிலம். அதாவது எல்லை மாநிலத்தில் ராணுவத்துக்கு கொடுக்கிற சட்டம் டிஃபென்ஸ் இஸ் தி சென்ட்ரல் சப்ஜெக்ட். அதுல ஒரு சிஎம் நான் என்ன வேணா பண்ணுவேன்னு பேசிட்டு இருக்கிறது தி சைல்டிஷ். அதாவது இந்த சட்டமானது இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு அவசியமாகும். இப்ப யூனிஃபைடு போர்சஸ் மீட்டிங் நடந்தது. அதுல ஒரு கருத்தை தெளிவா சொல்லியிருக்காங்க. அதை நாம உதாசீனப்படுத்த முடியாது. ஊடகங்கள் என்ன வந்திருக்கு, இந்த ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்டை வித்ரா பண்ணா நாளைக்கு காஷ்மீர் தனி மாநிலமாக 2016க்குள்ள அறிவிக்கப்படும். இது நாம லைட்டா எடுத்துக்க முடியாது. ஏனென்றால் 1953 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை தனி நாடாக அறிவிக்க ஷேக் அப்துல்லா திட்டமிட்ட காரணத்தினால்தான் ஜவஹர்லால் நேரு அரசாங்கமே ஷேக் அப்துல்லாவை டிஸ்மிஸ் செய்து கைது செய்து இங்கு கொடைக்கானலில் வைத்திருந்தார்கள். ஆகவே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இந்த மாதிரியான ஒரு தனிநாட்டுக்கான முயற்சிகள் இல்லைன்னு நாம சொல்ல முடியாது. ஆகவே இந்த விஷயத்தில் மத்திய அரசாங்கம் மிக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் இந்த சட்டத்தை வாபஸ் வாங்குறது, ஒரு பகுதிக்கு வாபஸ் வாங்க முடியாது. ஹோல் ஸ்டேட் இஸ் அண்டர் தி த்ரெட் ஆஃப் இன்சர்ஜென்சி. அதனால அந்த மாதிரி இருக்கும்போது மாற்றுவதற்கு நாம் அனுமதிப்பது சரியாக இருக்காது. முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அமைச்சரவை தீர்மானம் போட்டா ஆளுநரால சில பகுதிகளில் இருந்து அந்த சட்டத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா AK ஆண்டனி கேபினட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டி கடந்த ஆண்டிலேயே அதை யூனிஃபைட் கமாண்ட் தான் அதை முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டுல எது சரியானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல அடிப்படையில் ஒன்று பார்க்கணும். இந்தியாவில் இருக்கின்ற பிற மாநிலங்களைப் போல காஷ்மீரும் ஒரு மாநிலம் என்று சொல்வது குழந்தைத்தனமானது. அப்படி என்றால் அரசியல் சட்டத்தினுடைய 370வது பிரிவு ஏன்? காஷ்மீர் என்பது மிக மிக தனித்துவம். நான் குறிக்கிடவே இல்லை, ஐயா சொன்னதை அடிப்படையிலிருந்து மறுக்கிறேன். ஒரு விஷயம், ஊடுருவல் என்று சொன்னால் காஷ்மீர் எல்லை பகுதி மாநிலம் என்பதனால் ஒரு நபருக்கு 8 ராணுவ வீரர்கள். அப்படின்னா தமிழகம் கூட தான் எல்லை பகுதி. அன்றாடம் தமிழக மீனவர்கள் இலங்கை ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். தமிழ் உயிர்கள் மீது இல்லாத அக்கறை ராணுவத்திற்கு மண்ணை காப்பதில் இருக்கின்றதா, மனிதர்களை காப்பதில் இருக்கிறதா? நீங்கள் ராணுவத்தை பற்றி பேசுகிறீர்கள், நான் மானுடத்தை பற்றி கேட்கிறேன். அங்கே காஷ்மீர் மக்கள், காஷ்மீர் பீப்புள் ஆர் நாட் கமாடிட்டி என்று சொன்னார் VR கிருஷ்ணய்யர் அவர்கள். அவர் IPKF இந்தியாவுக்கு இலங்கையில் போன படைக்கு அவர் வைத்த பேரு இன்னசென்ட் பீப்புள் கில்லிங் போர்ஸ். அது IPKF அன்று மட்டும் பொருந்தவில்லை, இன்றைக்கு காஷ்மீரிலே பொருந்துகின்றது. ஏன்னா
காஷ்மீர் முதல்வருக்கு சில சிறப்பு அதிகாரங்கள் இருக்கின்றது. அது அரசியல் சாசனத்தால் வரையறுக்கப்பட்டது. அதை ஒவ்வொன்றாக நாம் பறித்துக் கொண்டிருக்கிறோம். ஜக்மோகன் அவர்கள் அங்கே ஆளுநராக போனதில் இருந்தே காஷ்மீர் மக்களுக்கு எதிரான வன் செயல்கள் தொடங்கி இருக்கின்றன. கடந்த 18 ஆண்டுகளில் 1,00,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 80,000 குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே 13,582 குழந்தைகளுக்கு எந்த சலுகையும் அரசு தராதான், ஏன்னா தீவிரவாதிகளுடைய குழந்தைகளாம். இப்படியாக ஒரு மாநிலத்தின் மீது மிக கொடுமையான அடக்குமுறைகளை ராணுவ அதிகாரம் நிலவிக் கொண்டிருக்கும் போது நாம் சுதந்திரத்திற்கு போராடிய ஒரு நாடு. 200 ஆண்டு கால வெள்ளையர் ஆட்சியிலிருந்து போராடி விடுதலை பெற்றிருக்கின்றோம். 60 ஆண்டு தான் அது காஷ்மீருக்கு. நீங்கள் காஷ்மீர் மக்களுடைய விடுதலை உணர்வை மதியுங்கள். எப்படின்னா, காஷ்மீரை நாங்கள் இணைத்து வைத்து எதன் மூலம் 2 கையை விலங்கு போட்டுட்டு கைகள் ஒன்றாக இருப்பதை காணுங்கள் ஒற்றுமை ஏற்படுத்த போறீங்களா? காஷ்மீர்கள் விரும்பி இந்தியாவோடு இருந்து போராட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நீங்கள் கம்பால் அடித்து பூக்களை மலர்த்து விட முடியாது. காஷ்மீர் மக்களுடைய மனநிலை, அதாவது இன்றைக்கு நவம்பர் 2ஆம் தேதி 1947 தரப்பட்ட வாக்குறுதி வானொலியில் ஜவஹர்லால் நேரு பேசுகிறார். காஷ்மீருக்கு அங்கே நாங்கள் கருத்து கணிப்பு நடத்துவோம் என்று சொன்னார். 1947 இந்தியா விடுதலை அடைந்த ஆண்டினுடைய கடைசி நாள் டிசம்பர் 31ஆம் தேதி ஐநா சபையிலே இதே உறுதிமொழியை இந்தியா அளித்திருக்கின்றது. ஏன் கருத்து கணிப்பு நடத்த முடியவில்லை என்று சொன்னால், இந்துத்துவ சக்திகள் தான் அதற்கு காரணம். அங்கே பால்ராஜ் மதோக் போன்றவர்கள் உருவாக்கிய அந்த அமைப்புகள் இன்றைக்கு என்னுடைய நிலைமையை சிக்கலாக்கி இருக்கின்றன என்று ஜூலை 29ஆம் தேதி 1963ஆம் ஆண்டு பி.சி. ராய், மேற்கு வங்க முதல்வர் பி.சி. ராய்க்கு ஜவஹர்லால் நேரு எழுதிய கடிதம் இன்னும் ஆவணமா இருக்குது. இந்த புத்தகத்தை தயவு செய்து தமிழக மக்கள் படிக்கணும். காஷ்மீர் என்ன நடக்கிறது இதில் ஆவணமாக இருக்கிறது. இந்துத்துவ சக்திகள் தான் காஷ்மீருடைய பிரச்சனைக்கு காரணம். அது தேசிய இன போராட்டம். அது ஒரு மத போராட்டம் அல்ல, ஊடுருவல் அல்ல, ஒரு தேசிய இன போராட்டம். அதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அதாவது தேசிய இன போராட்டம் என்பதெல்லாம் வெறுமன மக்களை ஏமாற்றுகின்ற பேச்சு. புள்ளி விவரங்கள் அனைத்தும் பொய்யானது. ஏனென்றால் காஷ்மீர் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள். இவர் தேசியவாதம் என்று பேசுகிறார்கள். காஷ்மீரில் இருந்த லட்சக்கணக்கான இந்துக்கள் காஷ்மீர்கள் இல்லையா? அவர்கள் அடித்து விரட்டவில்லை. டெல்லியிலே வந்து அவர்கள் சாலை ஓரங்களிலே, நான் உங்களை குறிக்கிறது தயவு பண்ணிருக்கேன், சாலை ஓரங்களில் இந்த அகதிகளாக இருந்து கொண்டு இருக்கிறார்களே, அடித்து விரட்டி இருக்கிறார். அப்ப தேசிய போராட்டம் இல்ல, இட் இஸ் அ கம்யூனல் ஃபண்டமெண்டலிஸ்ட் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட். 1. 2வது 370 பற்றி சொன்னார். 370 செக்ஷனை பைலட் பண்ணும் பொழுதே பார்லிமெண்ட்ல தி டெம்பரரி ப்ரொவிஷன் ஆஃப் ஆர்டிகல் 317 ஆரம்பிக்கிறது. ஹவு லாங் டெம்பரரி? 64 வருஷத்துக்கா? 2வது காஷ்மீர் வந்து இந்த நாட்டு இந்தியன் யூனியனோட இணைஞ்சது எப்படி? இந்த நாட்டில் இருக்கின்ற 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் எந்த டாக்குமெண்ட் ஆஃப் அக்செஷன்ல கையெழுத்து போட்டு இதில் இணைத்தார்களோ, யார் இணைத்தார்கள்? அந்த சமஸ்தானத்தினுடைய மன்னர்கள். அதே போல காஷ்மீர் மன்னர் ராஜா ஹரிசிங் அவர்கள் அதே டாக்குமெண்ட் ஆஃப் அக்செஷன்ல கையெழுத்து போட்டிருந்தார். அங்க ஷேக் அப்துல்லாவுக்கும் ஜவஹர்லால் நேருவுக்கும் இருக்கிற பர்சனல் ரிலேஷன்ஷிப்னால இந்த டெம்பரரியா சில சலுகைகள் தரணும் அப்படின்னு. ஆனால் அப்பொழுது அதற்கு எதிரான போராட்டம் நடந்தது. டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி தலைமையில ஏக் தேஷ் மே தோ விதான், தோ பிரதான், தோ நிஷான் நஹி சலேங்கேன்னு, அதாவது 2 கொடிகள் இருந்தது, 2 பிரதமர்கள் இருந்தார்கள், 2 சட்டம் இருந்தது. எல்லாம் 53 ஷேக் அப்துல்லாவுடைய சதி செயல் வெளிவந்த பிறகு அவரை கைது செய்து சிறையில வைத்துவிட்டு இது அனைத்தும் மாற்றப்பட்டிருக்கிறது. இருக்கிறது ஒன்றுதான், ஆர்டிகல் 90ல அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற 370 மூலமா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சில சலுகைகள். அதுவுமே நாட் ஜஸ்டிஃபையபிள். காரணம் என்னன்னா, இங்க உமர் அப்துல்லா இங்க வந்து சென்னை தொகுதியில் நிற்க முடியும், அப்ப ஏன் நாம போய் காஷ்மீர்ல நிற்க முடியாது? என்ன விசேஷத்தன்மை? முஸ்லீம்கள் கூட இருக்காங்கனால ஒரு மாநிலம் விசேஷத்தன்மை ஆகுமா? வந்து 2% கிறிஸ்தவர் இருக்கிற ஆந்திராவில் சாம்பல் ராஜசேகர் ரெட்டி கேன் பிகம் சீஃப் மினிஸ்டர். இங்க வரைக்கும் இவங்க காஷ்மீர் தேசியம் பேசுறாங்க. அதே காஷ்மீர் ஹிந்து விஷயமாக விடுவாங்களா? இது மதவெறி செயல். இதை நாம அனுமதித்தால் இந்த நாடு துண்டாடப்படும். அடுத்து சதன் பார்டர் தமிழ்நாடு சொன்னாரு. இந்த நாட்டில் எந்த படையெடுப்பும் தென் பகுதிகள் மூலமா நடக்கல. இலங்கை இன்னைக்கு இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் ஹேண்டில் பண்ண தெரியாம பண்ணி கொண்டு இருக்கிற விஷயம். இதுவே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இருந்தபோது இலங்கை வாலாட்டல. அதனால நாம வந்து எந்த விதத்திலும் இந்த மாநிலம் நம்ம இருந்து பிரிந்து போவதை அனுமதிக்க முடியாது. முஸ்லீம் இருக்காங்கிறதுக்காக பிரிச்சுவாங்களா? நாம அனுமதிக்க முடியாது. மதவெறி நாம தொடர்ந்து பேசலாம். புது அர்த்தங்கள் சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும்.
பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடர்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முதலமைச்சர் என்ற முறையில் ஆயுதப்படையினரின் சிறப்பு அதிகார சட்டத்தை நீக்குவதற்கான உரிமை எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி உமர் அப்துல்லா சொல்றாரு. அவரு முழுமையாக நீக்கிறன்னு சொல்லல, சில பகுதிகளில் நீக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு, நீக்கணும் அப்படின்றத அவர் வலியுறுத்துறாரு. அந்த சில பகுதிகளில் கடந்த காலங்களில் ராணுவம் தன்னுடைய செயல்பாட்டில் இல்ல, அங்கு ஓரளவு அமைதி நிலவுகிறது, அதனால நீக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த கருத்தை நீங்க முழுமையாக ஆதரிக்கிறீங்க? அதற்கு ஆதாரமாக அது அவருடைய உரிமையை வலுப்படுத்தும் விதமாக இருக்கின்ற ஒரு செய்தியை சொன்னேன். ஏன் இந்த தேவை ஏற்பட்டது? இவ்வளவு காலம் அந்த அஸ்பா என்று சொல்லக்கூடிய சட்டத்தை நீக்க முயற்சி செய்த மக்களின் குரல் இருந்தாலும் மாநில அரசாங்கமே அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறது என்று சொன்னால் 2010-11 ஆண்டுகள் இடைவெளியில 350 முறை அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது ஒரு மாநில அரசால். யார் மேல் நடவடிக்கை எடுக்க? பெண்களை கடத்தி சென்று சீரழிக்கின்ற ராணுவத்தினர் மீது, அப்பாவிகளை சுட்டுக் கொள்கின்ற ஆயுத படையினர் மீது, இப்படி மிகப்பெரிய கொலைகளை நடத்தி கொண்டிருக்கின்ற அப்பாவிகளை சுட்டுக் கொண்டிருக்கின்ற ராணுவத்தின் மீது ஒரு மாநில அரசாங்கத்தால் நடவடிக்கை எடுக்க முடியாது. நான் சென்னை நிலைமையோட ஒப்பிட்டு காட்டுகிறேன். தில்ஷன் என்ற ஒரு சிறுவன் பாதாங்கொட்டை பொறுக்குவதற்காக ராணுவ முகாமுக்கு போகிறார். அந்த குழந்தை சுட்டுக் கொல்லப்பட்ட போது உடனடியாக அந்த ராணுவ அதிகாரியுடைய காரணமானவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். முதலமைச்சர் கண்டித்தார். சென்னையிலே இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனைக்கு எதிராக உட்பட 16 இடங்களிலே மறியல்கள் நடந்தன. தமிழகமே கொந்தளித்தது. ஒரு சிறுவன், கொடூரமான செயல். ஒரு பாதாங்கொட்டை பொறுக்க போன ஒரு சிறுவனை ராணுவ துப்பாக்கி கொண்டிருக்கிறது என்றவுடன் தமிழகம் கொந்தளிக்கின்றது. இது தமிழக தலைவர்கள் காஷ்மீர் மக்களை எப்போது இந்த மனித உரிமையாளர்கள் சந்தித்த போது அங்கிருந்து ஜீரானி தான் தமிழர்களா, த ஃப்ரீடம் லவ்விங் பீப்புள், விடுதலையை அவாவுகின்ற விரும்புகின்ற ஒரு மக்கள். அங்கே இத்தனை 350 முறை ஒரு மாநில அரசாங்கத்திற்கு உரிமை மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் சாவர்னிட்டி ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கே போனது? 370வது சிறப்பு அதிகாரம் எங்கே இருக்கின்றது? கடைசி துப்பாக்கி ஓய்ந்த பிறகுதான் இந்த போன்ற சட்டங்களை திரும்ப பெற முடியும் அப்படின்னு சொன்னா ஒரு நாளும் அந்த சட்டங்களை திரும்ப பெற முடியாது. இல்ல, இப்போ நீங்க உமர் அப்துல்லா ஆர்குமெண்ட் என்னோட ஸ்டாண்ட ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. காரணம் என்ன? இந்த ஆர்ம்டு போர்சஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் மூலமா ராணுவம் செயல்பட்ட காரணத்தினாலே அங்க அமைதி வந்திருக்கிறது, வன்முறை இல்லைன்னு சொன்னா இந்த சட்டத்தின் மூலமாக ராணுவ நடவடிக்கையின் மூலமாக ஒரு இடத்துல அமைதி கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நீங்க ஜம்மு காஷ்மீர்ல ஏன்னா நண்பர் அவர்கள் திசை திருப்புவதற்காக பல்வேறு விஷயத்தை பேசுகிறார்கள். இந்த நாட்டின் ராணுவம் பனியிலும் மழையிலும் வெயிலிலும் இந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பை அசிங்கப்படுத்த நினைக்கூடாது. ஏன்னா இங்க தில்ஷன் கேஸ் ஒரு தனி மனிதனோட பைத்தியக்காரத்தனம், வெறித்தனம். அதையும் இதையும் ராணுவத்தினுடைய சிறப்பு இயல்புகளையும் ராணுவத்தினுடைய தியாகத்தையும் குறைத்து மதிப்பிடல. கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறீர்கள். விஷயம் சொல்றேன், ஜம்மு காஷ்மீர்ல இன்னைக்கு நடந்து கொண்டிருப்பது என்பது ஒரு சில மதவெறி சக்திகள், பாகிஸ்தான் போன்ற அந்நிய சக்திகள் ISIயோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற பிரச்சனை. ஏனென்றால் இந்திய ஆட்சியில் இருக்கும் பொழுது அங்க தேர்தல் நடத்தினாக்க நாங்க ஓட்டு போட விட மாட்டோம்னு பயங்கரவாதிகள் அறிவித்தார்கள். ஆனா தேர்தல் நடந்தது. 70% மக்கள் வாக்களித்தார்கள். தமிழ்நாடு அவ்வளவுதான், அது உள்ளாட்சி அதோட கம்மி. அதற்கு பிறகு அமைதியான முறையில் அங்க ஃபாரூக் அப்துல்லா சீஃப் மினிஸ்டர் பொறுப்பேற்கிறார். ஆகவே நாட்டு மக்கள் பயங்கரவாதிகள் கையில இல்ல, ஆனா ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். இதை கேட்கறது கூட ராணுவம் தெளிவா சொல்லுது. பாகிஸ்தான், ISI, டெரரிஸ்ட், செஷனிஸ்ட் இவர்கள் தான் இந்த ராணுவ விசேஷ அதிகார சட்டத்தை ரத்து செய்யணும்னு கேட்கிறாங்கன்னு. ஆகவே மக்கள் அமைதி விரும்புகிறார்கள், நடந்து காட்டியிருக்கிறார்கள், நாங்கள் நடத்தி காட்டியிருக்கிறோம். ஆனா பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் காஷ்மீர்ல கொண்டே கொட்டியும் ஷேக் அப்துல்லா குடும்பம் சூறையாடி இருக்கின்ற ஊழலின் காரணமாக இந்த மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள் உண்மை. ஆகவே அதை மறைக்கிறதுக்காக இன்னைக்கு உமர் அப்துல்லா என்னென்னவோ இந்த சட்டத்தை வச்சு நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கிறார். குடும்ப சூறையாடி இருக்கிறது. ஏன்னா இந்த புள்ளி விவரம் இருக்கு, பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் காஷ்மீர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு தான் காஷ்மீரா நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கு. நான் மாறுபட விரும்புறேன். மிக சுருக்கமாக சொல்லுங்க. அதாவது 1994ஆம் ஆண்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்ட ஒரு தகவல், ஒரு நாள் ஒன்றுக்கு 500 கோடி ரூபாய் இந்திய அரசாங்கம் செலவழிக்கிறது. 5 ராணுவ வீரர்கள் இறக்கிறார்கள். அவர்கள் மீதான அக்கறையில் நான் பேசுகின்றேன். ராணுவ வீரர்களை குறைத்து மதிப்பிடவில்லை.
ஒரு நாளைக்கு 5 ராணுவ வீரர்கள், இந்திய ராணுவ வீரர்கள் இறக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 36 கோடி ரூபாயை பாகிஸ்தான் செலவழிக்கின்றது. 3 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் இறக்கிறார்கள். ஆக இங்கே காஷ்மீரில் என்பது ஆயுதத்தின் முனையில் அமைதி கொண்டு வர முடியும் என்றால் சுடுகாடு அமைதியா இருக்கு. அது முன்னுதாரணம் அல்ல. மாநில நிர்வாகமும் ராணுவமும் மக்களும் ஒரே அணியில இருந்து அவங்களுடைய மக்களுடைய விருப்பம் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்தியர்கள் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. நீங்க 2 பேரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக பொதுப்பொதுத்தங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.